Hi friends, welcome to iClass Academy. லாஸ்ட் வீடியோவில் நம்ம லெசன் 1 நம்பர்ஸில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் ரீகேப்போட. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு fill in the blanks. The first question, the smallest 7-digit number is. லாஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம், இதே நம்பரே பார்த்தோம், 7-digit number. Fill in the blanks. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், the smallest 7-digit number is. நம்ம நேற்று லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ரீகேப் மாதிரியே தான் இதில் ஸ்மாலஸ்ட் ஒன் டிஜிட் நம்பர் பார்க்கலாம். ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர்னா 1, த லார்ஜஸ்ட் 1 digit நம்பர்னா 9. அதேமாதிரி ஸ்மாலஸ்ட் 2 digitனா 10, லார்ஜஸ்ட் 2 digitனா 99. 100 நெக்ஸ்ட் நம்பர் வராது, ஏன்னா 100 3 digit நம்பர். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்னது, ஸ்மாலஸ்ட் 7-digit நம்பர். அப்போது ஒன்றையும் சேர்த்து 7 digit இருக்கணும். 1 2 3 4 5 6 7. இந்தியன் சிஸ்டம் பார்த்தா இது என்ன வரும், 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. அப்போது 10 lakh தான் ஸ்மாலஸ்ட் 7-digit நம்பர். அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, ஸ்மாலஸ்ட்னாலே 1ல் தான் ஆரம்பிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எவ்வளோ சின்ன நம்பராக ஸ்மால் நம்பராக இருந்தாலும் சரி, லார்ஜஸ்ட் 8-digit நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா அது 9ல் தான் ஆரம்பிக்கும். சாரி, லார்ஜஸ்ட்னு கேட்டிருந்தாங்களே 9ல் தான் ஆரம்பிக்கும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், த லார்ஜஸ்ட் 8-digit நம்பர் இஸ். என்ன சொன்னேன், லார்ஜஸ்ட் தானே கேட்டிருக்காங்க, அப்போ 9ல் ஆரம்பிங்க, 8 digit இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஸ்மாலஸ்ட்னா 1ல் ஆரம்பிக்கும், 0ல் முடியும். லார்ஜஸ்ட்னா அது 9ல் ஆரம்பித்து 9ல் தான் முடியும். ஓகேம்மா. த தேர்ட் கொஸ்டின், த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் given number 7 0 0 5 3 8 0 இஸ் டேஷ். நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 7 0 7 0 0 5 3 8 0. இப்போ இங்கே வந்து கமா கொடுக்கவே இல்லை. நம்ம நேற்று பார்த்தோம் இந்தியன் சிஸ்டத்துக்கு எப்படி கமா போடணும், இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு எப்படி கமா ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு இப்போவும் அதை சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியன் சிஸ்டத்துக்கு ரைட் டு லெஃப்ட் தான், 3 2 2 2 அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு 3 3 3 தான். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா ஒரு நம்பரு, நம்ம அது இந்தியன் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஒன்றும் சொல்லலை, நம்ம இந்தியன் சிஸ்டத்திலே எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இந்தியன் சிஸ்டமில் என்ன ப்ளேஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு கமா எப்படி ப்ளேஸ் பண்ணணும், 3 1 2 3 கமா 1 2 கமா 1 2. இப்போ நமக்கு அது நேம் பண்ணுவோம். ஒன்ஸ், நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 10,000 lakh 10 lakhs. Ones, tens, hundreds, 1000 10,000 lakh 10 lakh. இதுதான் இந்தியன் சிஸ்டம். அதை நம்ம கமா வச்சு நம்ம கரெக்டாக கமா ப்ளேஸ் பண்ணி நேமும் கொடுத்தாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் 70 lakhs 5,380 இஸ். இப்போ 5 தான் நம்ம பார்க்கணும். 5ஓட பிளேஸ் வேல்யூ நேற்றே நம்ம ரீகேப்பில் பார்த்தோம். நம்ம எந்த நம்பருக்கு நம்ம பிளேஸ் வேல்யூ பார்க்கணுமோ அதோட நேமால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 தானே பார்க்கணும், 5 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு இன்ட்டு இதோட நேம் என்னது, 1000 நம்பரில் எழுதுங்க. இப்போ எழுதுங்க 5000 ஆன்சர். 5 into 1000 5000. இப்போது the place value of
இந்த நம்பரோட பிளேஸ் 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னது 5000. ஏன்னா அந்த 5 வந்து எந்த பிளேஸுக்கு நேராக இருக்குது 1000 பிளேஸ்க்கு நேராக இருக்கிறதுனால அதோட மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ வேறு எந்த நம்பர்னாலும் இப்போ 8 எடுத்தால் 8 × 10 80. 80 தான் அதோட பிளேஸ் வேல்யூ. இப்போ புரிஞ்சதா 5ஓட வேல்யூ பிளேஸ் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் 4th ஒன். The expanded form of the number is 76, 70, 905 is. இப்போ இங்கே அழகாக கொடுத்துட்டாங்க. 3 கமா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 2 3 1 2 2. அப்போது 3 2 2னால என்னது இந்தியன் சிஸ்டம் தான். அப்போ நம்ம இந்தியன் சிஸ்டத்தோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான் எழுதணும். இப்போ இந்த நம்பரை எடுத்து நான் எழுதிக்கிறேன். 76, 70, 905. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதோட நேம் எழுதிக்கலாம், பிளேஸ் நேம் எழுதிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakh, 10 lakh. அப்போது 76 lakh 70,905. இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து லாங் ஆன்சராக வரும். இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 7 × 10 lakh ப்ளஸ் 6 × lakh ப்ளஸ் 7 × 10,000 ப்ளஸ் இந்த ஸ்பேஸில் இங்கே எழுதுகிறேன் 0 × 1000 ப்ளஸ் 9 × 100 ப்ளஸ் 0 × 10 ப்ளஸ் 5 × 1. இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சதா? நம்ம வேர்ட்டிக்கலாக எழுதி உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஆட் பண்ணி காமிச்சேன். ஆட் பண்ண அவசியம் இல்லை, இப்படி தான் ஆன்சர் எழுதணும். புரிஞ்சதா? ஓகே. கொஷினில் இங்கே ஸ்பேஸ் பத்தல, அதனால இங்கே எழுதியிருக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சக்ஸஸர் ஆஃப் அ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ 1 டிஜிட் நம்பர். இது சாத்தியமானு பார்க்கலாம். 1 to 9 எல்லாமே 1 டிஜிட் நம்பர் தான். இங்கே 1 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 6 எடுத்துக்கலாம். 6ஓட சக்ஸஸர் என்னது நமக்கு தெரியும். இதோட 1 ஆட் பண்ணால் ஆஃப்டர் நம்பர் வரும் 7. ஆமாங்க, சக்ஸஸர் ஆஃப் 1 டிஜிட் நம்பர் இஸ் 7 வந்திருக்குது. இங்கே ஆல்வேஸ் 1 டிஜிட் நம்பரான்னு கேட்டிருக்கிறாங்க. அது சாத்தியமானா இப்போ 6 கூட 1 ஆட் பண்ணனால இதுவும் 1 டிஜிட் நம்பர், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. இதுவும் 1 டிஜிட் நம்பர் தான். ஆனால் இப்போ 9ம் 1 டிஜிட் நம்பர் தான். இப்போ அதோட 1 ஆட் பண்ணால் 9 + 1 இது ஆஃப்டர் நம்பர். சக்ஸஸர்னால் ஆஃப்டர் நம்பர். 1 ஆட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே 10 வந்திருக்குது. இப்போ இது 1 டிஜிட் நம்பரான்னு கேட்டால் இல்லை, இது 2 டிஜிட் நம்பர். ஏன்னா இங்கே ஒன்ஸ், டென்ஸ் 2 நம்பர் வந்திருக்கு, அதனால இது 2 டிஜிட் நம்பர். அப்போது இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டால் ஃபால்ஸ்ன்னு எழுதணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, சக்ஸஸர் ஆஃப் 1 டிஜிட் நம்பர் இஸ், ஒரு 1 டிஜிட் நம்பரோட சக்ஸஸர் வந்து எப்போவுமே 1 டிஜிட்டாக தான் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா ஆஃப்டர் நம்பர் தான். அப்போ 9 ஆஃப்டர் 9 10 2 டிஜிட் நம்பர் வர சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இந்த நெக்ஸ்ட் ஒன் புரிஞ்சுதாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். predecessor of a 3 digit number is always a 3 or 4 digit number. இது சாத்தியமானு பார்க்கலாம். இது கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரிடிசஸர் ஒரு 3 டிஜிட் நம்பரோட ப்ரிடிசஸர் வந்து எப்போவுமே 3 டிஜிட் நம்பராக இருக்குமா அல்லது 4 டிஜிட் நம்பராக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எடுது 100. சரியா? இப்போ 100ஓட ப்ரிடிசஸ் என்னது
நம்மளுக்கு தெரியும் பிஃபோர் நம்பர். ஏன்னா சக்ஸஸர்னால் ஆஃப்டர் நம்பர், அப்போது ப்ரெடிசஸர்னால் பிஃபோர் நம்பர். அப்போது இது என்னது 1 2 3 டிஜிட் நம்பர் தான். 3 டிஜிட் நம்பரோட ப்ரெடிசஸர் என்னது? இப்போ 1 மைனஸ் பண்ணால் இங்கே 99. இது 3 டிஜிட்டு, இது என்னது 2 டிஜிட். அப்போது இப்போ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி 3 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 3னா இல்லை. இப்போ அப்போ 4 டிஜிட் நம்பராக இருக்குமான்னு பார்த்தா இப்போ 99 எடுத்துக்கலாம். லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 99. இப்போ இதோட 1 மைனஸ் பண்ணால் 998 தான் வருமே தவிர 4 டிஜிட் நம்பர் வராது. இதோட சக்ஸஸர் கேட்டால் 1 ஆட் பண்ணால் 1004 டிஜிட் நம்பர் வரும். ஆனால் ப்ரிடிசஸ் கேட்டிருக்காங்க, அப்போது 4 டிஜிட் நம்பர் வர சாத்தியமே இல்லை. இது 3 டிஜிட்டாக தான் வருமே தவிர 4 டிஜிட் வர சான்ஸ் இல்லை. இப்போ ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எடுத்தாலும் ப்ரிடிசஸ்க்கு 2 டிஜிட் தான் வரும். லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எடுத்து அதோட ப்ரிடிசஸர் பார்த்தாலும் 3 டிஜிட் நம்பர் தான் வரும். அப்போது இது என்னது? ஆன்சர் வந்து இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் third question. In the Indian system of numeration, the number 67999037 is written as. இந்த கம்மா ப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ ரீகேப் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், நான் அழகாக சொல்லி கொடுத்துருந்தேன். இந்தியன் சிஸ்டத்துக்கு எப்படி நம்ம கம்மா ப்ளேஸ் பண்ணணும். இந்தியன் சிஸ்டத்துக்கு 3 2 2 2. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு நம்ம 3 3 3 இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்தியன் சிஸ்டத்தில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். 1 2 3 1 2 1 2 6. இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அப்போது 3 2 2 இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இது எந்த சிஸ்டம்னா இந்தியன் சிஸ்டம் தான். இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் த நம்பர் அப்படின்னு கொடுத்து இந்த கம்மா கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது கரெக்டு தான், ட்ரூ. இதுக்குள்ள ஆன்சர் வந்து ட்ரூ தான். புரிஞ்சுதா? இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா இவங்க வந்து இப்படி 3 3 இவங்க கம்மா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். இங்கே 88,888 இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. இது சரியான எக்ஸ்பேண்டட் ஃபார்மா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 88,888. இப்போ நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி, முன்னாடி உள்ள கொஸ்டினில் சொன்ன மாதிரி நம்ம அதோட நேம் எழுதிக்கணும். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. இப்போ நம்ம நேமிங் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதும்போது நம்ம லெஃப்ட் டு ரைட் எழுதணும். இங்கே எல்லாமே 8னால நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 8 எடுத்து எழுதிக்கோங்க. அதோட ப்ளேஸ் வேல்யூ என்னது? 8 × 10,000 10,000 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 8 × 1000 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 8 into 100 plus next 8 அதோட place value 10 plus next 8 into 1 ஏன்னா அதோட place value ஒன்ஸ் இருக்கனால. இப்போ தெரிஞ்சதா? இப்போ 8 அதோட நம்ம நேமிங் பண்ணிவிட்டு அதுக்குள்ள நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். சரி, இப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆன்சர் என்னது? 8 into இதை நம்ம கரெக்டாக செக் பண்ணலாம். 8 × 10,000. ஆமாம், அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8 × 100. ஆனால் இங்கே 8 × 1000 மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த செக்ஷனை மிஸ் பண்ணிட்டாங்க, இங்கே எழுதலை.
அப்போது இது ராங். அடுத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 8 × 100, 8 × 10, தென் 8 × 1, 8 × 1. ஆனால் இந்த பாட்டு மிஸ்ஸிங். அதனால் இது வந்து என்னதுன்னா ஃபால்ஸ் ஆன்சர். இதோட ஆன்சர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சதா? ஓகே, ஸ்மால் ரீகேப். இல்லை இதில் வேறு ஃபில் த பிளாங்க்ஸில் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸ்மாலஸ்ட் டிஜிட் நம்பரா லார்ஜஸ்ட் டிஜிட் நம்பராக பார்க்கணும். ஸ்மாலஸ்ட்னால் நம்ம சொன்ன மாதிரி 1 ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை டிஜிட் இருக்கோ 1ஐயும் சேர்த்து அத்தனை டிஜிட் 0 போட்டால் போதும். அதே போல் இந்த லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர்னால் 9 போட்டு 9ல் தான் எத்தனை டிஜிட் நம்பரோ அத்தனை 9 போட்டாலே போதும். இப்போ ப்ளேஸ் வேல்யூங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம வந்து நேமிங் பண்ணிவிட்டு எந்த நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பரை அதோட ப்ளேஸ் வேல்யூ ப்ளேஸை கண்டுபிடிச்சி அதோட மல்டிப்ளை பண்ணால் போதும். இது வந்து 1000னால் 5 × 1000 5000 அவ்வளோதான். அப்புறம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து அழகாக அங்கே கமா கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம நேமிங் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்மு அந்த கொடுத்துருக்குற நேமிங்கோட மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். அப்புறம் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸு சக்ஸஸர் ப்ரீசஸர். சக்ஸஸர்னால் ஆஃப்டர் நம்பர், ப்ரீசஸர்னால் பிஃபோர் நம்பர். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இங்கே டைரெக்டாக கேட்கல, இது வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை டைரெக்டாக போய் எழுதிடுறாங்க. கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு எழுதுங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, அப்புறம் இந்தியன் சிஸ்டம் இது தெரியும். அந்த நம்பர் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் சிஸ்டத்துக்கு 322, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு 333 கமா ப்ளேஸ் பண்ணுறது. அவ்வளோதான். தேங்க்யூ.